வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, Thursday ஈவினிங் எடுத்த வீடியோ. பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி தான் எடுத்து நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும், கலராகவும் தெரியும். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பேர்லேயே இருக்குது. நம்ம அகத்தை சீர் செய்யக்கூடியது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 பேத்துக்கு பண்ண போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலாப்பில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் கொடுத்துக்க போகிறேன். இப்போ 4 விசில் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கொஞ்சம் கடுத்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருந்துச்சு சூப்பு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.